உடைக்கிறதுனா என்ன, கட்டுன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர கட்டு இருக்குது, நிறைய பேர் போனால் உங்களுக்கு கட்டு உடைச்சி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது குறித்து ஜனங்களுக்கு ஒரு விரிவான ஒரு அர்த்தத்தை சொல்லி கொஞ்சம் சொல்லும்படியாக கேட்குறேன். கட்டுகள் என்பது 3 விதமான முக்கியமான கட்டுகள் இருக்கு. மந்திரக்கட்டு, 2வது சாபத்தினுடைய கட்டு, 3வது தடை உண்டாக்கக்கூடிய கட்டுகள். இப்படி 3 கட்டுகள் இருக்கு. முதல்ல மந்திரக்கட்டு அப்படின்னும் போது மந்திரம் போட்டு அவங்கள கட்டி வச்சிருவாங்க. அவங்க எதுலேயும் செயல்பட முடியாது. மந்திர கட்டுகளால் கட்டி வைக்கிறதுனால அவங்களுக்கு தெரிந்து நல்ல அனுபவம் இருந்தாலும் அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு வர முடியாது, அதில் கட்டப்பட்டு போயிடுவாங்க. 2வது சாபத்தின் கட்டு. அவங்க குடும்பத்தில் அவங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் மூலமாக கட்டப்பட்ட கட்டுகள், ஒரு தாத்தாவுக்கோ அல்லது அவங்க முன்னோர்களுக்கோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு கட்டுகள் அங்கே இருந்துச்சுன்னா அது தலைமுறையாக பிள்ளைகளிடத்தில் அது வரும்போது அந்த சாபத்தினுடைய கட்டுகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த சாப கட்டுகள் அவங்க குடும்பத்தை விருத்தி அடையவே விடாது. எப்பவுமே வறுமையும், கடன் பிரச்சனை, வேலை இல்லாத காரியங்கள், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாதபடி அந்த சாபத்தின் கட்டுகள் அவங்கள செயல்பட்டு கொண்டிருக்கும், அமிழ்த்து கொண்டிருக்கும். அடுத்து வியாபார சம்பந்தமான கட்டுகள். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அந்த அதாவது வளர்ச்சி வராதபடிக்கு தடை செய்யக்கூடிய காரியங்களை கட்டி வைத்துட்டாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்த பிஸ்னஸ் வளர்ச்சியே வராது, அப்படியே அது அழிந்து போகும். இப்படி பல விதங்களில் கட்டப்பட்ட நிலையில் ஜனங்கள் வருவாங்க. அவங்களுக்கு அவங்க கட்டுகளை உடைத்து அவங்கள சுகமாக்கி நாங்கள் அனுப்பியிருக்கோம்.